ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திபதேசங்களை நான் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே 50வது திபதேசமாக விளங்கக்கூடியதுதான் திரு ஊரகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்து பெருமாளை நாம் சேவிக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டு விடுவோம். இப்படி தலை நிமிர்ந்துதான் அந்த எம்பெருமானை பார்க்க வேண்டும். திரு விக்கிரமனாகவே எம்பெருமான் உலகளந்தவனாக காட்சி தருகிறான். அத்துணை அற்புதமான திருமேனி. ஏன் எத்தனையோ ஊர்களில் காட்சி தந்தாலும் ஊரகப் பெருமாள் என்று இந்த பெருமானை ஏன் அழைக்கிறோம்? அதுவும் மகாபலி சக்கரவர்த்திக்கு ஆதிசேஷன் வடிவத்திலே காட்சி தந்தாராம் எம்பெருமான். காரணம் என்ன? மகாபலி சக்கரவர்த்தியின் சரித்திரம் நாம் அறிந்ததுதான். இந்த மகாபலி பிரகல்லாதனுடைய வம்சத்திலே வந்தவர். பிரகல்லாத ஆழ்வானுடைய பிள்ளை விரோச்சனர். அவருடைய பிள்ளைதான் இந்த மகாபலி. பிரகல்லாத ஆழ்வான் நரசிங்க அவதாரத்தை பார்த்த பிறகு என்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களை நீ அழிக்கக்கூடாது என்று வரம் வாங்கிவிட அவ்வாறே ஆகட்டும் என்றான். அந்த வகையிலே சிறப்பு மிகுந்த பிரகல்லாதனுடைய பேரனாக விளங்கிய மகாபலி சக்கரவர்த்தி ஒரு மாபெரும் யாகத்தை நடத்துகிறான். 100 அஸ்வமேத யாகங்களை செய்தால் இந்திர பதவி அவர்களுக்கு கிடைத்துவிடும். எனவே இவனும் தன் குலகுரு சுக்கராச்சாரியாரை எடுத்துக்கொண்டு அற்புதமான யாகங்களை நடத்தி நிறைவு செய்யக்கூடிய தருணத்தில் தான் தன் இந்திர பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமாளை சரண் புகுந்தான் தேவேங்கர். அவனுக்காகத்தான் எம்பெருமான் வாமன வடிவினனாக எழுந்தருளி அற்புதமாக யாகசாலைக்கு வந்து அற்புதமாக மகாபலி சக்கரவர்த்தியினிடத்திலே பேசிய பொழுது, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். 3 அடிகள் நிலம் கொடுத்தால் போதும் என்றான். 3 அடி நிலமா? உலகமே என்வசம் என்று ஆணவக்கோடு சொன்னான் மகாபலி. பரவாயில்லை, நான் கேட்கக்கூடிய 3 அடி நிலம் மட்டும் போதும் என்று சொல்ல, சரி என்று மகாபலி சக்கரவர்த்தி தந்தேன் என்றவுடன் வாமனமூர்த்தி விஸ்வரூபனாக நின்றார். மேல் உலகத்தை ஓரடியால் அளந்தார். 2ஆம் அடியால் பூ உலகத்தை அளந்தார். 3வது அடிக்கு தன் திருவடியை எங்கே வைப்பது என்றவுடன் சர்வேஸ்வரனான பகவானே என்பதை உணர்ந்து தன்னுடைய மணி மகுடத்தை வீசிவிட்டு என் திரசிலே வையுங்கள் என்றவுடன் தன்னுடைய பதம் வைத்து அழுத்தி பாதாள உலகத்திற்கு மகாபலியை அனுப்பிவிட்டார். அப்படி அனுப்பியதால் வையம் அளந்த அந்த நாயகனை பரிபூர்ணமாக சேவிக்க முடியவில்லையே என்று வருந்தினானா மகாபலி. எனவே பாதாள உலகத்திலேயே ஆதிசேஷன் வடிவத்திலேயே காட்சி தந்தாராம் பெருமாள். எனவே இந்த பெருமாள் அத்துணை மகத்துவமாக பேசப்படுகிறார். ஆதிசேஷனின் வடிவத்திலேயே காட்சி தந்தார். இந்த பெருமாளை பார்க்கும் பொழுதே சேஷ வடிவத்தில் தான் காட்சி தருவார். எனவே அதி அற்புதமான விசேஷமான பலன்களை கரவல்லவர். எனவே இந்த தலத்திலே ஆதிசேஷ வடிவத்திலே காட்சி தரக்கூடிய பெருமாளை, ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் பெற்ற பெருமாளை நாம் திருக்காஞ்சிபுரத்திலே இந்த தலத்திலே சேவிக்கும் பொழுது மனமெங்கும் பக்தி வியாபித்து விடும். மகாபலிக்கு அவன் கர்வத்தால் பாதாள உலகம் சென்றான். எனவே மனிதர்களே, கர்வம் கொள்ளாதீர்கள், தான் என்ற மமதை நம்மை அழித்துவிடும் என்பதற்காகத்தான் கர்வம் கொண்டவன் பாதாளம் சென்றான் என்று காண்பிக்கிறானாம் பகவான். எனவே நாம் நன்கு படித்தவர்களாக இருக்கலாம், பெரிய பதவியிலே இருக்கலாம், செல்வாக்கானவர்களாக இருக்கலாம், சொல்வாக்குடையவர்களாக இருக்கலாம். ஆனாலும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்கிறது, இத்துணை செல்வம் இருக்கிறது, ஆழ்பலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது என்று அகம்பாவத்திலே நாம் சற்று தலை நிமிர்ந்து நின்றால் மகாபலியை அனுப்பியதைப் போலே பெருமாளும் நமது ஆணவத்தை அடக்கி விடுவார். எனவே அது போன்ற நிலை வராமல் இருக்க வேண்டும். எத்துணை படித்தாலும், எத்துணை உயர் பதவியில் இருந்தாலும், எத்துணை செல்வாக்கு மிக்க நிலையில் இருந்தாலும், நாவன்மை படைத்திருந்தாலும் நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் என்ற அடிப்படையிலே நாம் கர்வம் இல்லாதவர்களாக, நல்லவர்களாக, எம்பெருமானிடத்திலே பக்தி கொண்டவர்களாக விளங்கினார்
எம்பெருமான் அரவணைத்துக் கொள்வான் என்று காட்டக்கூடிய தலம்தான் இந்த அற்புதமான ஊரகம். எனவே நாக திருமேனியிலே ஆதிசேஷனாக பெருமாள் சேவை சாதிக்கிறபடியினாலே நாகதோஷங்களை அகற்றக்கூடிய திருத்தலம். நாகதோஷத்தால் திருமணத்தடை ஏற்படுகிறது, குழந்தை பாக்கியம் இல்லை என்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது, குடும்பத்திற்கு மிகப்பெரிய பாபங்கள் சங்கமித்து விடுகிறது. எனவே அந்த நாகதோஷத்தால் வரக்கூடிய பாபங்களை எல்லாம் அகற்றி நல்வாழ்வு தரக்கூடிய ஸ்ரீயப்பதியாக பெருமான் விளங்குவதால் இந்த எம்பெருமானை சேவித்து மகிழ்ந்தால் தோஷங்கள் அகன்று சந்தோஷம் வாழ்விலே பெருகும் என்று சொல்லி இந்த எம்பெருமானை சரண் புகுவோம், எல்லையில்லாத ஆனந்தத்தை பெறுவோம் என்று சொல்லி அமைகிறேன். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.